ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான கோயிலை பத்தின தகவலை பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய பேரே கோடி கொடுத்த நாதர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல கோடி அப்படின்னாலே மதிப்பு கிடையாது, அதுக்கான அர்த்தமும் அவங்களுக்கு தெரியாது எண்ணிக்கையில. ஆனா எப்படி இந்த கோவிலுக்கு, இந்த இறைவனுக்கு அந்த மாதிரியான பெயர் கிடைச்சது? இப்ப நம்ம பார்க்க போற கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேருமே கோடி அப்படின்றதுதான் இடத்துடைய பேரு. அது எங்க இருக்கு என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாலே கோடி கோடியா அள்ளி கொடுப்பாரு இந்த இறைவன் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு வழிபட்டு போனவங்க பலன்கள் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆலயத்தை பத்தின சிறப்புகளை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். காமெடியில கேட்டிருப்போம், ஒரு கோடிப்பு அந்த மாதிரி இந்த கோயில் எங்க இருக்குன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரே ஒரு கோடி. அந்த கிராமத்துக்கு பேரே ஒரு கோடி அப்படின்றது தான். இந்த ஆலயத்துல நம்ம நார்மலா ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுவும் இது 1200 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிவாலயமா இருக்கு. இங்க கோடிக்கணக்கில் சித்தர்கள் வழிபட்ட கோவிலாகவும், தவம் செஞ்ச கோவிலாகவும், வேத புராணங்களை ஜபிச்ச கோவிலாகவும் இந்த ஆலயம் திகழுது. அதனால இந்த ஆலயத்துல வழிபட்டு போன அனைவருமே ஒரு சில காலத்துல பெரிய செல்வந்தரா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதுக்கான வரலாறு ப்ரூஃபும் இருக்கு. இந்த ஆலயத்துல பெரிய கோபுரமும் கிடையாது, பெரிய வாசலும் கிடையாது. நம்மளுடைய ஒரு கண்ணை மட்டும் வச்சு அந்த இறைவனை ஒரு சின்ன துளை மூலயமா தான் பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோவிலா இருக்கு. இதன் புகழ தெரிஞ்சு அந்த ஏரியால இருந்த மக்களை சிறந்த பலன்கள் அடைஞ்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு. அதை தெரிஞ்சு அந்த பகுதியை சார்ந்த மன்னரும் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துல ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த இறைவன் கிட்ட, அப்பா என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வை, உன்னுடைய ஆலயத்தை நான் சிறப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய அரண்மனைக்கு போவதுக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் நிறைய பார்த்திருக்காரு. அதோடைய நன்றிக்கடனாக இந்த ஆலயத்துக்கு அந்த மன்னர் பல சிறப்புகளை செஞ்சிருக்காரு, பல விக்கிரகங்களை உருவமைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்ற வரலாறுகளும் இருக்கு. இந்த சிவாலயத்துக்கு, இந்த சிவனை தரிசிக்கிறதுக்கு மாற்று வழி பாதையும் அமைச்சிருக்காங்க. அங்க போய் பூஜை பண்றது எல்லாமே பண்றதுக்கு. ஆனா அதை காட்டிலும் இந்த சிறிய துளை மூலியமா பார்க்கும் பொழுது நமக்கு சிறந்த பலன்கள் கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்தி சிலையுடைய முன்னாடி ஒரு சிறிய சுவத்துல ஒரு சிறிய துளை போட்டு, அதுவும் ஒற்றை கண்ணை மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற கோயிலா இந்த ஆலயம் இருக்கு. இங்க போனவங்க அனைவருமே சிறந்த செல்வந்தராக மாறி இருக்காங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதனால இங்க கோடி கோடியா சித்தர்கள் வழிபட்டு இருக்காங்க, தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தாலையும் இந்த சிறப்பு பெயர் இந்த பகுதிக்கும் இந்த இறைவனுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டும் சொல்லலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் முன்னாடி கோடி கொடுத்த நாதர் அப்படின்றது கிடையாது. இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பல சிலைகள் புதைந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த கோவில்ல சொல்றாங்க. கோவிலுக்கு முன்னாடி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வகையான ஓலை சுவடிகள் இருந்ததாகவும், அவன் நாளடைவில் காணாம போயிடுச்சு அப்படின்றதும் இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அதே போல இந்த இருக்கக்கூடிய மூலவருடைய பெயர் ஸ்ரீ முக்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரர் அப்படின்றதுதான் முதல்ல இந்த ஆலயத்துடைய பெயராக இருந்தது. இங்க நிறைய ஓலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால ஸ்ரீ ஓலை பிடித்த நாயகி உடனுரை அப்படின்றதும், இங்க வழிபட்ட அனைத்து மக்கள்களும் செல்வ சிறப்பான வாழ்க்கை செல்வந்தராக மாறியதால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு கோடி கொடுத்த நாதர் அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாங்க. அதனால்தான் இங்க ஸ்ரீ ஓலை பிடித்த நாயகி உடனுரை கோடி கொடுத்த நாதர் அப்படின்றதுதான் இந்த ஆலயத்துடைய பெயராகவும் இருக்கு. இங்க சண்டிகேஸ்வரரும் வித்தியாசமான உருவத்துல காட்சியளிக்கிறாரு. விநாயகரும் கோடி விநாயகர் அப்படின்ற சிறப்பு பெயரால அழைக்கப்படுறாரு. குரு பகவான், அபிராமி, இந்த மாதிரியான அபிராமி கொற்றவை, இந்த மாதிரியான தாயாருடைய விக்கிரகங்களும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவும் பழமை வாய்ந்த கோவிலா இருக்கு. எல்லாருமே ஒரு நாளாச்சும் இந்த ஆலயத்துக்கு வாழ்நாள் ஒரு தடவையாச்சும் தரிசிச்சுட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இதையும் அடுத்து இன்னொரு சிறப்புகளும் இருக்கு இந்த ஆலயத்துல. இந்த ஆலயத்துல ஒரு கிணறு இருக்கு, இப்பவும் இருக்கு.
முன்னாடி காலத்துல இந்த கிணற்றுல வந்து தங்கத்தேர் புதையல் வந்து இருந்ததாகவும், அந்த தண்ணி மேல, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி மேல நம்ம வந்து எதையாவது ஒண்ணு தூக்கி போட்டோன்னா அந்த வந்து வெங்கலத்துக்கு மேல போடும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாளடைவுல அதுக்கு மேல இப்ப படிஞ்சிருக்கக்கூடிய படிவங்கள் மூலமாக அதுல வந்து அந்த மாதிரியான ஒலிகள் வர்றதில்லை அப்படின்றதும், கண்டிப்பா அதுக்குள்ள வந்து புதையல் இருக்கு அப்படின்றதும் நம்பப்படக்கூடிய கருத்துகளா இருக்கு. இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்களையும் பல முக்கியமான ஆலயங்களை பத்தின தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அது போதும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.